உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தினூடாக ஒரு இனிய வணக்கம். இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழிலதிபர் கனடா நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலதிபர் சகோதரர் பாத்தீங்கன்னா கமலநாதன் அண்ணா. அவர் அவருடைய சொந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துற ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்து நிறைய சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் செஞ்சிருந்தேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இதை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஜீவ ஊற்று அன்பின் கருத்தினூடாக இந்த செயற்கை கால் பொருத்துறது, அப்புறம் நிறைய நிவாரணங்கள், அப்புறம் ஒரு தொழில் முயற்சி, அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மையாகவே இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா, அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கடா, கட்டாயம் ஜீவ ஊற்று அன்பின் கருத்தை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. நன்றி. அன்போடு வேண்டிக் விதமான உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கமலநாதன் அவர்களுக்கு அன்பின் கரம் சார்பாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கும் அவருடைய குடும்ப உறவுகள் யாவருக்கும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த அருமையான நிகழ்வு அமரத்துவம் அடைந்த பாக்கியராஜா ஐயா அவர்களுடைய நினைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை நேற்று நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் அவரை குறித்து அறிந்த ஒரு உண்மை, இந்த கிராம மக்களுக்கு தன்னாலான முடிந்த உதவிகளை செய்து உறவுகளை வாழ வைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து பெருமிதம் அடைகின்றோம். அதே விதமாய் அவருடைய புதல்வன் கமல்நாதன் அவர்கள் இந்த கிராமத்தில் கண்ணண்ணா வைப்பார்கள். அவர் தன்னுடைய உன்னதமான சேவையை, தன்னுடைய தந்தை விட்ட அந்த உன்னதமான பணியை தானும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றார். ஆகவே இந்த பணி செய்வது எல்லோருக்கும் இலகுவான காரியம் அல்ல. அனைவரும் சொல்வார்கள், வேலைகளுக்கு உதவ வேண்டும், எங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும், எங்கள்கிட்ட இருப்பதை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஏனென்றாலும் ஏழாக பிரிக்க வேண்டும் என்று பேச்சளவில் அனைவர் சொல்கின்ற பொழுது அதற்கு வடிவம் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த மனிதனாக கமல்நாதன் அவர்கள் இந்த முன்பதில் இருப்பதை வைத்து நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய ஜீவோக்கு அன்பின் அமைப்போடு நாம் இருக்கிற 5 ஆண்டுகளாக அவர் தன்னுடைய கரத்தை கோர்த்து உன்னதமான பணிகளை ஆக்கிக் கொண்டு வருகின்றார். என்னுடைய ஜீவோக்கு அன்பின் ஒரு ஸ்தாபகர் வெளிவந்தோடு நான் நினைக்கின்றேன், அவர் கிடைக்கின்ற நேரங்கள் மிக 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 குறைவாக இருக்கும். ஆனால் அவர் ஆற்றுகின்ற சேவைகள் மிகவும் பெரியதாய் காணப்படுகின்றது. பேச்சை குறைத்து செயலை கூட்டுகின்ற ஒரு முன்னர மகனை நாங்கள் இந்த மண் பெற்றதற்கு நாங்களும் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் கற்பதற்கு அநேகர் இடைவிடுகின்றார்கள், இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள், உண்பதற்கு ஒரு நேரம் உணவு இல்லாமல் தவிக்கின்ற பொழுதும் தான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் தான் இருந்த இடத்தை மறக்காத என்கிற மனிதன், தான் கனடா தேசத்தில் வாழ்ந்து வந்தாலும் எல்லா என்னுடைய உறவுகள் ஒரு இல்லம் இல்லாமல் புருஷன் வீட்டில் வாழக்கூடாது, என்னுடைய உறவுகள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கக்கூடாது சொல்லி தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்ற ஒரு உன்னத மனிதனை இந்த மண் பெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜீவனுக்கு அன்பின் கரம் அமைப்பு பெற்றிருக்கின்றது. காரணம் எஸ்டிஎம் அமைப்பை
ஸ்தாபகராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அநேக உள்ளங்களுக்கு கனடா தேசத்தில் தொழிலை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர். என்னுடைய இடத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல் அவர் இருப்பதற்கு நான் ஆச்சரியப்படுகிறேன். பெறுவதற்காக நாங்கள் பொன்னாடை போட்டு